பெரும்பாலும் எல்லாரும் பிரச்சனை தலையில் டென்ட்ரஃப் வரது தான் பிரச்சனை. சரியா? அதுக்கு கற்றாழை பூசினா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு கற்றாழை செடி, அதை நம்ம வெட்டி தலையில் பூசிப்போம். இதான் அந்த கற்றாழை செடி. இது என்ன மரமானு சரியா? ஆனால் அது கற்றாழை மாதிரி தான் இருக்கு. இந்த பேர் என்ன தெரியா? முனவாத நாம காத்த கற்றாழை தான், கோமாரி காட்டாய். நாம கோமாரிக்கா அவருக்கு ஏதோ மெத்தனை பஹாக் பஹாக் 5 லட்சம் அந்த செடி இங்கே இருக்கேன் சரிதான். இதை கட் பண்ணுவோம். சரியா? நல்ல நல்ல இது கழுவு பண்ணுவோம். தண்ணி பத்துறனே எப்படி தண்ணி வேறு அது நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன 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 பொடு வாரதுக்கு காரணம் இது பொடு டெண்டர் வாரதுக்கு காரணம் இந்த இதாக ஸ்ட்ரெஸ், அடுத்தது என்னது டென்ஷன், இதெல்லாம் பொடு வருது. நீங்களும் ஒரு சின்ன மரத்தை செஞ்சு பாருங்க. ஆனால் இது என்ன செஞ்சாலும் தலையில் இங்கே பொடுகு போகாது. அப்ளை பண்ணுறது நல்ல உடம்பு குளுமையாக இருக்கும். ஷம்பு மாதிரி நல்லா இந்த போட்டு தேய்ச்சி மசாஜ் ஒன்று பண்ணினீங்கன்னா ஷம்பு பண்ண இது யூஸ் பண்ணிடும் இல்லை எல்லாம் குளிமையாக. இதுவும் ஒரு அலைவேரா தான். குமாரிக்கான ஒரு மூலிகை வகையை சேர்ந்த அலைவேரான்னு சொல்லுவாங்க. இது நல்லா பெருக்கிறது பிறகு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது 5 வருஷம் மஞ்சரிக்கு இப்படி ஒரு ஆனால் பெரும்பாலும் இருக்கு. நீங்கள் ஒரு வடத்தை ஒரு பூச்சாட்டியில் வச்சு நாட்டிங்கன்னா நல்ல பெரிய இது ஒன்று பெருசாக வளரும். இதுக்கு பெரும்பாலும் நீங்கள் தண்ணி ஊற்றுறதில்லை, வீக்லி 1 டைம் ஊற்றினாலும் இது நல்லா பெருக்கும். இது அந்த என்ன இது என்ன சொல்லுவாங்க, மர நிலத்தில் வாழக்கூடிய ஒரு செடியாக இருக்குது. செடியாக மரமன் தெரியா? மரமன் செடியை செல்வோம். செடி செல்வோம் 5 வருஷம். நான் இதுக்கு தண்ணி எனக்கு நான் ஊற்றுறேன். ஒரு துண்டு அடுத்த தலையை பாருங்க, ஷம்பு மாதிரி. வீக்லி ஒரு கிழமைக்கு ஒருக்கா போட்டாலே நல்ல இந்த டென்ட்ரஃப் அது டென்ட்ரஃப் வராது. இதை பார்த்து நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, டிக்டாக் இருக்கு, யூடியூப்பில் நாங்கள் 18,000 சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கோம். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் இந்த ஒன்லி தீங்கால நன்றிகளை தெரிவித்துக்கணும்.